நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி வருவதால் பல்வேறு இடங்களிலும் மரங்கள் விழுந்து சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கனமழை காரணமாக உதகை உள்ளிட்ட 4 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. பல இடங்களில் மழைநீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாயாற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் பந்தலூரை அடுத்த செம்மன் வயல் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களை மழைநீர் சூழ்ந்தன. கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கின. உதகையில் இருந்து முதுமலை செல்லும் கல்லட்டி மலைச்சாலையில் ராட்சதம் மரம் சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாடுகாணியில் இருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்லும் சாலையிலும் மரம் விழுந்ததால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோன்று உதகையில் இருந்து அவலாஞ்சி செல்லும் சாலையில் பொலீரோ வாகனத்தின் மீது அடுத்தடுத்த 5 மரங்கள் சாய்ந்ததில் காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். காற்று வியாபாரம் செஞ்சுருக்கோம். காற்று மிஷின் தாங்க போயிட்டு ஓவர மழை பெஞ்சிட்டு இருந்தது. வண்டி மூவ் பண்ணுறது ஒரு 2 செகண்டுக்குள்ளே எல்லா மரமும் விழுந்துருச்சு. மொத்தமாக 5 மரம் சென்டரில் வண்டி மட்டும் மாட்டி வண்டி எதுவும் அடிப்படல. எப்படி இருந்துச்சுங்க அந்த நிமிஷம்? சார் முன்னாடி ரொம்ப செட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. பேசாமல் வண்டி நிறுத்திட்டாங்க. சாலையில் விழுந்துள்ள மரங்களை தீயணைப்பு வீரர்கள், நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும், சென்னையை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தொடர் மழை காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட 4 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் புறநகர் பகுதியில் நேற்று மாலை காற்றுடன் கனமழை பெய்தது. கடலூரில் 15 நிமிடங்களாக வீசிய சூறாவளி காற்றால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை கனமழை பெய்தது. நகரின் மைய பகுதிகளான வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், எழும்பூர், தீநகர், வேளச்சேரி, கிண்டி, ஆலந்தூர் மற்றும் ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் சென்னையின் புறநகர் பகுதிகளான மதுரபாயல், நெற்குன்றம், வலசரவாக்கம், ராமாபுரம் மற்றும் போரூர், வானகரம், ஐயப்பன் தாங்கல், திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செவிலிமேடு, போரிக்கை, சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான வானிலை நிலவியது. தருமபுரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, தருமபுரி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. மேலும் மாவட்டத்தில் பெண்ணாகரம், ஒகேனக்கல், இண்டூர், பாப்பாரப்பட்டி, செட்டிக்கரை, சோளக்கோட்டாய், செம்மனஹள்ளி, ஒடசல்பட்டி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, அதன் சுற்றியுள்ள பகுதிகளான நியூ டவுன், ஜனதாபுரம், பெருமாள்பேட்டை, கோணாமேடு, கச்சேரி சாலை, வாரச்சந்தை சாலை, பேருந்து நிலையம், பஜார் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. திருப்பூர் நொய்யலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நல்லம்மன் கோயிலுக்கு செல்லும் சிறுபாலம் மூழ்கியது. இதையடுத்து கோயிலுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு காவல்துறையினர் தடை விதித்தனர். கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்தது. தொடர் மழையால் சின்னாற்றில் நீர்வரத்து அதிகரித்து நொய்யலாற்றின் 2 கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் செல்கிறது. இதன் காரணமாக நொய்யலாற்றின் அருகே சென்று புகைப்படம் எடுப்பது, மீன்பிடிப்பது போன்ற செயல்களில் மக்கள் ஈடுபடக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது.
இதேபோல் சித்திரைச்சாவடி அணையிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் சித்திரைச்சாவடி அணையில் குளிக்கவோ மீன்பிடிக்கவோ இறங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கடலூரில் வீசிய சூறாவளி காற்றின் காரணமாக பாரதி சாலையில் மின்விளக்கு கம்பம் சாலையில் சரிந்து விழுந்ததால் கடலூர் புதுவை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 15 நிமிடங்களுக்கு மேலாக வீசிய சூறாவளி காற்றால் புழுதி கிளம்பி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.